மகாவிஷ்ணு பேசியது அவருடைய சொந்த கருத்து என கூறியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரை பள்ளியில் பேச ஒப்புதல் அளித்தவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மகாவிஷ்ணு எனக்கு தெரியும். மகாவிஷ்ணு அந்த தம்பி எனக்கு தெரியும். அவர் இது பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் சொல்றதுக்கு வரல. அவர் யோகா சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு தனியாக மடம் வச்சிருக்கிறாரு. பல்வேறு இடங்கள் நாடுகள் எல்லாம் போய் அவர் சொல்றாரு. அவருடைய கருத்து. இப்போ என்னுடைய அரசியல் கருத்தை எல்லாரும் ஏற்கணுங்கிறது இல்லை, அது அவருடைய கருத்து. நம்ம ஏற்கிறோம் எதிர்க்கிறதுங்க வேற. பள்ளிக்கூடத்துக்கு அவராக போனாரா? அவர் அழைச்சவர் யாரு, அனுப்புனவர் யாரு தானே கேள்வி. அழைச்சவர் மேலே அனுப்புனவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க. முதன்மை கல்வி அதிகாரியினுடைய ஒப்புதலோடு தான் நான் வந்திருக்கேன்னு அவர் அந்த தர்க்கத்திலே சொல்றாரு. அவரை விட நீங்கள் பெரிய ஆளான்னு அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறாரு. அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. அவர் யார் சொல்லி அந்த உத்தரவை கொடுத்தாரு, அனுமதியை கொடுத்தாரு, அவரை விசாரிக்கணும். அதை விட்டுட்டு அப்பாவியா இருக்கிற தலைமை ஆசிரியர் 2 பேரை நீங்கள் ஆசிரியர் 2 பேரை மாத்துறீங்க. விண்ணூர்தி நிலையத்தில் போய் ஒரு பெரிய சர்வதேச பயங்கரவாதியை கைது பண்ண போகிற மாதிரி போய் பண்ணுறதுங்கிறது இது எந்த மாதிரியான செயல்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த செய்தியை வச்சு வேற ஏதோ ஒரு செய்தியை நீங்கள் மறைக்கிறீங்க.